ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் காதலன் எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 7 போயிடலாம். 7ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம பனாவையும் பிங்கோட அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. போன எபிசோடோட லாஸ்ட்டில் பனாக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்கன்ட்டு. அப்படி தேடிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, பிங்கோட அம்மா தான். அம்மா வந்து பனாகிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பிங்க் வந்து மெர்மெய்டுன்ட்டு சொல்லலாம், அவன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான், இன்னும் அவன் வரல அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பணாட்ட சொல்ல, பணம் இருந்துட்டு நீங்கள் அவன் கூட சண்டை போட்டதுனால அவன் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பான்ட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவன் நைட்டு இல்லாட்டி காலையிலக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா டக்குன்ட்டு இல்லை அவன் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்தாகணும், அவன் அப்படி வரலாட்டி இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவனை பார்க்க முடியலாட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டேவும் மொபைல் எடுத்து பார்க்குறான். மொபைலில் பார்த்தா ஃபுல் மூணுட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூ சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. 2 பேரும் ஒரே நாள் வந்து லீவ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே அவனுக்கு வச்சு பார்க்கும்போது பிங்க் வந்து ஒரு மெர்மெய்டுன்ட்டு அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் இருந்துட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி பிங்க் வந்து ஒரு மெர்மெய்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மா டக்குன்ட்டு நீ அவனை கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. இவன் இருந்துட்டு அம்மா நில்லுங்க, என்னோட தம்பியும் ஒரு மெர்மெய்டு தான், இங்கே என்ன நடக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பாய்சனை ரிமூவ் பண்ணலாட்டி, ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் அவனை ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், இதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்லணும், இதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்லலாட்டி என்னோடய லைஃப் ஃபுல்லாகவேவும் நான் ரொம்பவேவும் ஹர்ட்டிங்கில் தான் இருப்பேன், நான் அவனை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், என்ன நடந்துச்சுன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பணம் வந்து அம்மாட்ட கேட்க, அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெற்றவங்களேவும் அவன் வந்து மான்ஸ்டர்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் நேற்று வந்தவன், இவன் வந்து அவன் மனுஷனாக இருந்தாலும் சரி இல்லை மெர்மெய்டாக இருந்தாலும் சரி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் இதை வந்து அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பணம் வந்து அம்மாட்ட சொல்கிறான். இதெல்லாம் கேட்க அம்மாவுக்கு ரொம்பவே அழுக வருது. பணம் இருந்துட்டு நீங்கள் அழுகாதீங்க, நம்ம வந்து இப்போ பிங்கை தான் தேடி கண்டுபிடிக்கணும், நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே ப்ரிப்பேர்டோட வீட்டில் ப்ரிப்பேரோட அப்பா வந்து இறந்து போயிட்டார்ல, அதனால் இவனுக்கு மனுஷங்க மேலே பயங்கரமாக காண்டாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை ஒரு மனுஷன் தான் கொண்டிருப்பான்ட்டு நினைக்கிறான். மெர்மெய்டை வேட்டையாடுறது மனுஷங்க தானே, ஸோ மனுஷங்க தான் அப்பாவை கொண்டிருப்பா அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணது மனுஷங்க தானே, நானே அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர காண்டில் பேசிகிட்டு இருக்க. அவனோட தாத்தா வராரு, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு லாஸ்ட் எபிசோட்லேயே ஒரு ஆள் வந்திருந்தார் இல்லையா, அவர் வேறு யாரும் கிடையாது, ப்ரிப்பேர்டோட தாத்தா தான். தாத்தா இருந்துட்டு இதை பண்ணது ஒன்றும் மனுஷங்க கிடையாது, இதை பண்ணது ஒரு மெர்மெய்டு தான், அதுவும் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இதை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு என்ன பண்ணணுன்ட்டே தோணலை. ஏன்னா இவன் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தான் மனுஷங்கனால தான் மெர்மெய்டுக்கு வந்து ஆபத்து இருக்குன்ட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஒரு மெர்மெய்டாலேயும் இன்னொரு மெர்மெய்டோட உயிர் போயிடுச்சு இல்லையா, ஸோ அதை வந்து அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. தாத்தா இருந்துட்டு நீ பொறுமையாரு, இதை வந்து போலீஸே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க. ஆனால் இவனால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, மெர்மெய்டு இன்னொரு மெர்மெய்டையே கொண்டுருச்சு, இனமே இனத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பயங்கரமாக காண்டாயிட்டுருக்கு. நாவா மிட் நைட்டில் பூக்கு தெரியாமல் எந்திரிச்சு வெளியே போக போகிறான். ஏன்னா இவன் வந்து ப்ரிப்பேர்டு கிட்ட சொல்லியிருப்பான் பாய்சனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நானே வரேன்னு சொல்லிட்டு. ஸோ பாய்சனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் பையன் அங்கேருந்து பூக்கு தெரியாமல் எந்திரிச்சு போகிறான். இவன் போகும்போது கரெக்டாக பூவும் எந்திரிச்சிடறான். பூ எந்திரிச்சு நாவாகிட்ட வந்து அவன் கையை பிடிச்சி, நாவா நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவன் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, அவனோட பாடியெல்லாம் ஃபுல்லாக ஜில்லுன்ட்டு இருக்குன்ட்டு. உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கே போகணும், நானும் உன் கூட வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நானே போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நாவா நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிற, இந்த தீவில் இருக்கிறவங்க என்கிட்ட மறைக்கிற மாதிரியேவும் நீயும் என்ன வெளியாளுகள் மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு நாவா அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நாவாகிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா, நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்களே, என் கூட தானே இருப்பீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ எது சொன்னாலும் நான் அவன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து டைம் போயிட்டே இருக்குது. அந்த ஃபுல் மூன் முடிகிறதுக்குள்ளே இவன் போய் பாய்சனை ரிமூவ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லாட்டி இவன் ஃபுல்லாக மெர்மெய்டாகவே மாறிடுவான். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்க கன் ஷூட் ஆகிற சவுண்டு கேட்குது. வந்தது வேறு யாரும் கிடையாது, ப்ரிப்பேர்டு தான். ப்ரிப்பேர்டு வந்து நாவாவை அவங்ககிட்ட இழுத்துக்கிட்டு பூவை கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். பூக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ரிப்பேர்டு இருந்துட்டு உன்னால தான்டா இவனுக்கு ஆபத்து இருக்குது, என்னோட அப்பாவை நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் இவனையும் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டு நாவாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பூவுக்கு ஒன்றுமே புரியல.
பூவும் பின்னாடியே கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். இங்கே பிங்க்கு காமிச்சா அவன் கடற்கரையோரமாக நின்றுட்டு பணம் சொன்ன எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதாவது அவன் சொல்லியிருப்பான், நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கலாம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பணம் வரான். பணம் பார்த்தா பிங்க் இருந்துட்டு, பணம் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உங்கள் அம்மா கடைக்கு வந்திருந்தாங்க, அவங்க எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க உன்னை நினச்சி கவலைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்க்கு கிட்ட சொல்ல, பிங்க்குக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். பிங்க் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தான் இல்லையா, அது எல்லாத்தையுமே பிங்க் நினச்சி பார்த்துட்டு பணம் ஆகிட்ட அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா என்ன நினச்செல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இல்லை பிங்க், அவங்க ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீதான் எல்லான்ட்டு அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்கி கிட்ட சொல்லிட்டு சாரி கேட்குறான். சாரி, நான் உன்னை அவாய்ட் பண்ணது, நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னா, நான் உன் மேலே என்ன ஃபீலிங் வச்சுருக்கேன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நினச்சேன், நான் அதை உங்ககிட்ட ஷோராக சொல்லணும்னு நினச்சேன், நீ யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்ட்டு நான் சொல்லணுன்ட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் அவனோட லவ்வை அவங்ககிட்ட சொல்கிறான். ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு பிங்க் அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்க் கிட்ட சொல்ல, பிங்க்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. ஹக்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிங்க் இருந்துட்டு பணம் கிட்ட, அம்மா எல்லாமே சொன்னாங்கன்ட்டு சொன்னீங்க, அப்போனா என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, ஆமாம் நீ ஒரு மெருமேடுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு இது தெரிஞ்சிருக்கா என்னன்ட்டு தெரியல, நாவாவும் ஒரு மெருமேடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஷாக்கே ஆகலை. இவன் நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு தான் ஷாக் ஆகுது. அப்போனா உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா நாவாவும் ஒரு மெருமேடுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இருந்துட்டு பிங்க் கிட்ட, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு மனுஷங்களுக்கும் மெருமேடுகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லைன்ட்டு எனக்கு தெரியும், நம்ம 2 பேருமே வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம பிறந்திருக்கோம், இருந்தாலும் நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா, பழங்காலத்தில் சொல்லப்பட்ட அந்த புராண கதையில் 2 பேரும் ஒன்றா சேர்றது தப்புன்ட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் நாவாவையும் பூவையும் கூட பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ அது எனக்கு வரும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன், நீ எப்பயுமே என் கூட இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன், இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு மறைஞ்சு போயிடாத அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்க் கிட்ட சொல்ல, பிங்க்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிங்க் இருந்துட்டு, நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, ஆமாம் நான் ஷோராக தான் சொல்கிறேன், சரி ஓகே நீ போய் பாய்சனை ரிமூவ் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிடலாம், அம்மா உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ எனக்காண்டியும் உனக்காண்டியும் அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்க் கிட்ட கேட்க, பிங்க்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிங்க் பணாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ப்ரிப்பேர்ட் நாவை தூக்கிட்டு கடலுக்கு போயிட்டுருக்கான். பூ பின்னாடியே வந்துட்டாடே, பைத்தியக்காரத்தனமே எதுவும் பண்ணிடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டேவும் அவனை தூக்கிட்டு கடலுக்குள்ளே போயிடுறான். இவனுக்கா ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா அங்கே அவங்க 2 பேரும் மெருமேடாக மாதிரி கடலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இவனால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, நான் பார்க்குறது என்ன கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பூவுக்கு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் எல்லாமே கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நாவா பூக்கிட்ட கேட்டிருப்பாள், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கன்ட்டு, அது வரைக்கும் நடந்த எல்லாமே அவன் கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம பூ இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டது, அந்த மெர்மேடை பற்றி இவன் சில பேர்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பூ இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் நினைக்க அவனுக்கு ரொம்ப அழுக வருது, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இங்கே பிங்கையும் பணாவையும் தான் காமிக்கிறாங்க. பணம் இருந்துட்டு பிங்கு கிட்ட, நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, நீ ஸ்விம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீ ரொம்ப அழகாக இருந்த அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்கு கிட்ட சொல்ல, பிங்க் ஒரு மாதிரி பார்க்குறான். இவனும் இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு, இல்லை எனக்கு ஸ்ட்ரேஞ்சிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்பேன்ட்டு நினைக்கவே இல்லை, இத்தனை வருஷமாக நான் என்ன ஒரு மான்ஸ்டர்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிங்க் ஃபீல் பண்ணிகிட்டே பணாயிட்ட சொல்ல, பணம் இருந்துட்டு, நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற, நீ எப்பயுமே எனக்கு அழகுதான், இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, நீயும் உன்னை அப்படி தான் நினைக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பணம் பிங்க் கிட்ட சொல்ல, பிங்க்குக்கு ஹாப்பியாக இருக்குது. பிங்க் இருந்துட்டு பணம் கிட்ட, நீங்கள் என்னோட அம்மா கிட்ட என்னை கண்டுபிடிச்சதை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, உங்கள் அம்மா எனக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க, உங்கள் அம்மாவை நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், உன்னை நாளைக்கு உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி
நம்ம பணம் வந்து பிங்க் கிட்ட சொல்ல பிங்கால அதை நம்பவே முடியல. பிங்க் இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். பணமும் இருந்துட்டு உன்னோட மைண்டில் அப்படி என்னதான் திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னோட அப்பா செத்து போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். லாஸ்ட்டில் அவங்க என்னை எப்பயுமே டிஸ்கஸ்டிங்காக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பணமும் கேட்டுட்டு இங்கே பாரு, முதல்ல உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ நம்புகிறேன் அவங்க இதுக்கப்புறம் பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் வந்து பிங்கு கிட்ட சொல்ல, பிங்க்குக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. பிங்க் வந்து பணாக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அப்படியே 2 பேரும் கண்ணும் கண்ணும் அப்படியே பார்த்துக்குது. நம்ம பணம் ரொம்பவே க்யூட்டாக நம்ம பிங்க்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். பிங்க்கும் பணாவை அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ்க்கு அப்புறம் என்ன, அப்படியே மேட்டர் தானே, மேட்டரும் அங்கே அப்படியே படிப்படியாக ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக சட்டில் அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு அங்கே மேட்ரு வந்து போயிட்டுருக்கு. மேட்ரு போயிட்டே இருக்கும்போது நம்ம பணாக்கு வந்து பூகிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அந்த சீன் அங்கே கட் பண்ணால் அடுத்து பூ வந்து பணாகிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு நாவா மெருமேடுங்கிற விஷயம் உனக்கு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் இருந்துட்டு, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுடா, இதை தெரிஞ்சேன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணணுன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பூவை கொஞ்சம் அமைதியாக்கிட்டு பிங்க் இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பணமும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன், அதுக்கு முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமேவும் பணாகிட்ட சொல்கிறான். பணாவுக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணமும் இருந்துக்கிட்டு பூகிட்ட சாரி கேட்டுட்ருக்கா. இது எல்லாத்துக்குமேவும் நானும் ஒரு பார்ட்டாக தான் இருந்திருக்கேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி படம் வந்து பூகிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம நாவாவை பற்றி எல்லா விஷயத்தையுமேவும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் நாவாவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். அவங்க ஃபேமிலி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போதுலேருந்தேவும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு மெர்மெய்ட் ஃபேமிலின்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நாங்கள் அவங்கள பார்த்து பயப்படலை. அதுக்கு பதிலாக அவங்கள இந்த மனுஷங்க கிட்ட இருந்து சேவ் பண்ண தான் நாங்கள் நினச்சோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாருமேவும் மெர்மெய்டை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. சில பேர் அவங்கள கடத்தி கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. சில பேர் அவங்கள கொன்றுவாங்க. இதில் எதிர்பாராத விஷயம் என்ன தெரியுமா, அதில் நாவாவோட பேரண்ட் வந்து பலிகாடு ஆயிட்டாங்க. அதனாலேயேவும் நான் வந்து அவனை என்னோட சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு நினச்சேன். இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் 2 பேரையும் ஒன்றாவோ க்ளோஸாவோ இருக்கிறதுக்கு நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுடா, நீ ஹர்ட் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி அவன் என்னோட தம்பி, அவனும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்கும்போது தான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பணம் வந்து பூகிட்ட சொல்ல, பூக்கு ஒன்றுமே புரியல. பூ வந்து அவனை பார்க்குறான். அவனை இருந்துட்டான், ஆமாம் பிங்க்கும் ஒரு மெருமேடு தான், எனக்கு தெரியும் நீ வந்து இப்போ எவ்வளோ கோவமாக இருக்கேன்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, எல்லாமே உன்னோட நல்லதுக்காண்டி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பணம் சொல்ல, இவ இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறேன், என்ன முடிவெடுக்கிறேன்ட்டே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி பூவும் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணால் இங்கே ப்ரிப்பேர் நாவாகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து பார்க்கும்போது என்னோட அப்பா இறந்து கிடந்திருந்தாரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் வந்து நாவாகிட்ட சொல்ல, நாவாவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரிப்பேர்டு இருந்துட்டு நாவாகிட்ட சொல்கிறான், என்னோட அப்பா இறந்ததில் எனக்கு ஒரு விஷயம் வந்து உணர்த்திச்சு. நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. குறிப்பாக நீ என்னை விட்டு போயிட்டேன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனுஷங்க தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நம்ம 2 பேர் யாருங்கிற விஷயத்த அவன் பார்த்தோன்னேவும் அவன் எப்படி தெரியுமா நடந்துக்கிட்டான், அவன் நம்மளை ஏதோ மான்ஸ்டரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். நம்மளை பார்த்து அங்கேருந்து பயந்து ஓடி போயிட்டான். நீ என் கூடயே வந்து ஸ்டே பண்ணுறியா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வச்சு நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் உனக்கு வந்து அவனை தான் பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனால் அவன் வந்து உன்னை ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் உன்னை யாரும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் வந்து நாபாவோட மண்டையை கழுவிட்டுருக்கான். அதுக்கு நாவாவும் இருந்துட்டு சரி ஓகே நான் அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணிடுறேன். ஏன்னா நான் அவங்ககிட்ட இருந்து உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். நான் சொல்லணும்னு நினைக்கும் போது அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறத்துல இருந்து அவர் என்னை பார்க்க கூட விரும்ப மாட்டாருன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளை மாதிரி மெருமையிட எந்த ஒரு மனுஷனும் உண்மையாக நேசிக்க கூட மாட்டான். அதனால நான் இதுக்கப்புறத்துல இருந்து உங்கள் கூடயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டேவும் ப்ரிப்பேர் கிட்ட சொல்கிறான். ஆனால் ப்ரிப்பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. முதல்ல ப்ரிப்பேர் பிடிச்சிச்சு, ஆனால் ப்ரிப்பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்துட்டு
பார்த்துட்டு எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கடுப்பு தான் வருது. இங்கே பிங்க் அவனோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். பணம் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் வரல, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசுங்க, எல்லாமே சரியாயிரும்ன்ட்டு நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணம் அங்கேருந்து போயிட்டான். இவனும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா தடபடலாக சமைச்சிட்டு இருக்காங்க. பிங்க் வந்து இருக்கிறத பார்த்துட்டு அம்மா இருந்துட்டு எங்கே பணம் வரலையா, நீ மட்டும் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் இருந்துட்டு சரி வந்து உட்காரு, ஏதோ ஒரே ஒரு டிஷ் மட்டும் இருக்குது சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் இவன் டைம் டேபிளை பார்க்குறான். டைம் டேபிளில் நிறைய ஃபுட் இருக்குது, 2 பேரும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இவன் அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அவன் டைரியில் எழுதியிருப்பான் இல்லையா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கடைசியாக நான் எங்கள் அம்மா கூட உட்காந்து ஒன்றா சாப்பிடணுன்ட்டு அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அம்மாவும் இருந்துட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிடு, நீ என்ன சாப்பிடுவேன்ட்டு எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால தான் நான் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவனும் இருந்துட்டு அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது, சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாவும் இருந்துட்டு பரவாயில்ல, ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன நடந்திருந்தாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். பாஸ்டில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், நான் ஒரு நல்ல அம்மாவாக நடந்ததே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறியா, நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பிங்க் கிட்ட கேட்க பிங்க்குக்கும் அழுக வந்துடுது. பிங்க் அப்படியே ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அம்மாவும் இருந்துட்டு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டல, என்னால் ஐம் சாரி, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பிங்க்கு கிட்ட சொல்ல, பிங்க்கும் அழுதுகிட்டேவும் நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேம்மா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே ப்ரிப்பேர்டு வந்து பணம் கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். அங்கே தான் நம்ம பூவும் ரொம்பவே சேடாக உட்காந்துருக்கான். ப்ரிப்பேர்டு வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நாவா இங்கே ஒர்க் பண்ண வர மாட்டானா, இதை அவனே சொன்னான். ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு எல்லா விஷயத்தையுமே பூ இந்நேரத்துக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இன்னும் நான் வேற தனியாக சொல்லணுன்ட்டு எதுவும் இல்லை. அதனால அவன் வந்து அவனோட ரியலான இதை மறைச்சிக்கிட்டு வாழணுன்ட்டு அவசியம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு அவன் இனத்தோடையே வாழ போகிறான்ட்டு சொல்லிட்டான். என் கூட வந்து ஸ்டே பண்ண போகிறான், அதனால அவன் இதுக்கப்புறத்துலேருந்து ஒர்க்குக்கே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர்டு வந்து சொல்கிறான். அதுக்கு பணம் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இதை பற்றி நான் நாவா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை முடியாது, என்னோட அப்பா இப்போ தான் இறந்து போனாங்க, அதுக்கு காரணம் இந்த மனுஷங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பணாக்கு ஒன்றுமே புரியலை. என்ன உன்னோட அப்பா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்க அவனும் இருந்துட்டு ஆமாம், எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனுஷங்க தான், இந்த மனுஷங்கனால தான் இறந்து போனாங்க, இதுக்கப்புறம் என்னோட இனத்துக்கு இந்த மனுஷங்கனால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூவை பார்த்துட்டு நீ அவன் லைஃப்பை விட்டு விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம பூவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பணம் இருந்துட்டு பூக்கிட்ட நீ ஓகே வாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்புறம் இங்கே 3 மெர்மெய்டும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ப்ரிப்பேர்டோட அப்பா தானே அந்த தீவுக்கேவும் தலைவர் மாதிரி, தலைவர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பையனுக்கு தானே அந்த தலைவர் போஸ்டிங் கிடைக்கும், அதனால அந்த போஸ்டிங் வந்து இவனுக்கு கிடச்சிருக்கு போல், இவன் நான் எல்லாத்தையுமே சரியாக பார்த்துப்பேனான்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நாவாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை மாதிரியேவும் எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்துவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாவா சொல்கிறான். ப்ரிப்பே கேட்டுட்டு அது எல்லாத்துக்கும் விட நீ என் கூட இருக்கல, நீ என் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்ட்டு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராகவே நாவாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நாவாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லா டைமுமே ப்ரிப்பேர்ட் நாவா கையை பிடிக்கும்போது நாவாவும் ப்ரிப்பேர்ட் கையை டைட்டாக பிடிச்சிப்பான். இந்த டைம் அவன் கை பிடிச்சிருக்கிறத பாருங்களேன், ப்ரிப்பேர்ட் மட்டும்தான் நாவா கையை பிடிச்சிருக்கான், நாவா கையவே பிடிக்கல. இப்படியே கொஞ்ச நாளும் கடந்து போயிட்டே இருக்கு. 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தர் நினப்பில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பூவுக்கு எங்கே பார்த்தாலும் நாவா இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. அந்த பார் முழுக்க நாவா சுற்றி திரிஞ்சது தான் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே நாவாவும் அப்படிதான். நாவாவுக்கு வந்து பூ ஒரு தாட்டி மெர்மெட் பொம்மையை வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பான். அந்த பொம்மையை வச்சுட்டு அவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இங்கே பூ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கு பிங்க் வரான். பிங்க்கு கிட்ட நம்ம பூ இருந்துட்டு எங்கே பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிங்க்கும் இருந்துட்டு அவர் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கெஸ்ட் இருக்கிறதுனால அங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிக்கிறான். பிங்க் இருந்துட்டு நம்ம பணம் கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நிறையா எமோஷ்னல் இருக்கு, ஆனால் தெளிவாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு பிங்க்கும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, ஹானஸ்டா, நீங்கள் மெர்மெடை பார்த்து பயப்படுறீங்களா இல்லை வெறுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு இல்லவே இல்லை பிங்க், உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த விஷயத்த நான் நேரில் பார்த்தப்ப. ஏன்னா நான் இந்த விஷயம் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்குன்ட்டு நான் சுத்தமாக நம்பவே இல்லை, ஆனால் இப்போ நம்புகிறேன். எனக்கு மெர்மெடை பார்த்து பயமோ வெறுப்போ கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன்.
இவன். அதுக்கு பிங்க்கும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் நாவாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு எனக்கு நாவா மெர்மெய்டுங்கிறதுல பயமோ வெறுப்போ எதுவும் கிடையாது. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அவனோட இனத்தோட தான் வாழ்வேன்ட்டு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அதுக்கு பிங்க்கும் இருந்துட்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாது. நீங்கள் இல்லாமல் அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்ட்டு நீங்கள் அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிங்களா? நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு தெரியலன்ட்டு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஸ்ட்ரேஞ்சிங்கான விஷயமும் இல்லை. இதே மாதிரி தான் எங்கள் அம்மா பாஸ்ட்டில் நான் ஒரு மெர்மெய்டாக இருக்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசினதுக்கப்புறம் தான் நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நினச்சேன். அவங்கனால இப்போ வரைக்கும் அதை எப்படி சமாளிக்கிறேன்ட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி பிங்க் வந்து பூகிட்ட சொல்லிக்கிட்டேவும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. பிங்க் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே அவங்க அம்மா இருந்துட்டு இது எல்லாத்தையும் நான் எப்படி டீல் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடாத, என்ன நடந்தாலும் நீ என்னோட பையன், உன்னை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பிங்க்கு கிட்ட சொல்ல பிங்க்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிங்க் இருந்துட்டு சரி ஓகேம்மா அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே பிங்க்கு இப்போ நம்ம பூகிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா அவனை இழந்துருவேன்ட்டா அந்த எண்ணத்தையே உங்களால் தாங்கிக்க முடியல. அப்புறம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த ஃபீலிங்ஸ்க்கு எந்த ஒரு ரீசனுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நாவா இவங்கிட்ட கேட்டிருப்பாள், நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அவனே இவன் கூட இருக்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டிருக்கான்ட்டு இப்போ வந்து இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவனுக்கு உண்மையிலேயே ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா அவனோட லைஃப்பை உங்கள் கூட தான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவான், இதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிங்க்கும் சொல்ல இவனும் மறுபடியும் திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த ஷில்ப்புன்ட்டு ஒரு ஆள் வந்து பேசினார் இல்லையா, அங்கே கேட்டிருப்பான் நீங்கள் மெர்மெய்டை பார்த்துருக்கீங்களான்ட்டு. அதுக்கு அவரும் இருந்துட்டு உண்மையிலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும், அப்போ அதுக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும், மெர்மெய்டு இருக்குன்ட்டு மட்டும் நீ நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே இப்போ திங்க் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் பிங்கை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ நான் என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணால் உடனேவும் நம்ம பூ வந்து ப்ரிப்பேர் மீட் பண்ணுறதுக்காண்டி போகிறா. 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ப்ரிப்பேர் இருந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு எனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நாவா எங்கே, அவனை என் கூட அனுப்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு ஓ அப்படியா உனக்கு அவ்வளோ தெரியுமா, என்னோட பணத்தை தாண்டி நீ அவனை கூட்டிகிட்டு போடா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் நானும் ரெடியாக தாண்டா இருக்கேன், வாடா ஒத்தைக்கு ஒத்த மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தயாராக நிற்கிறாங்க. இதோட எபிசோட் 7 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட். அடுத்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.